சேவிங்ஸுங்கிறது இம்பாசிபிளான விஷயம்னு நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையுமே ஜெயிச்சிட்டும் இருக்காங்க. அவங்களால எப்படி ஜெயிக்க முடியுது? அந்த சேவிங்ஸை பண்ணி அவங்களால எப்படி வெல்த்தியான வாழ்க்கையை வாழ முடியுது? அவங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படி அடைய முடியுதுங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. நான் சேவிங்ஸை ஈஸியாக பண்ணிட முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு சில வழிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ சேவிங்ஸ்ங்கிறது எல்லாரோடைய மிடில் கிளாஸுக்கும் கனவாவே இருக்கும். ஏன்னா நான் வாங்குற சம்பளம் 15,000 ரூபாய், நான் வாங்குற சேலரி 30,000 ரூபாய், இதுல என்னால ₹1 கூட சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சில லைஃப் ஸ்டைல்ல ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்த தப்பெல்லாம் சில வழிகளில் மாற்றும் போது நம்மளோட சேவிங்ஸும் பண்ண முடியும். அது என்ன மாதிரின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? லிவிங் காஸ்ட், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது என்னங்க ரொம்பவே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருட்களும் இப்போ இருக்கிற பொருட்களோட விலையும் ரொம்பவே அதிகமாகுது. அதாவது எலக்ட்ரானிக் பொருள்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய குக்கிங் பொருள்ல எல்லா பொருளோடைய விலையும் அதிகமாகுது. அதே சேம் டைம் நம்மளுடைய வருமானத்தோடைய இன்கமும் அதிகமாக தான் ஆகுது. ஆனா நம்மளால ரெண்டையும் வச்சு, அதாவது இந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி இந்த லிவிங்கை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுதான்னு கேட்டா கிடையாது. இங்க வருமானம் இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸுகளும் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது விலைவாசிகளும் அந்த அளவை விட அதிகமாவே இருக்குது. இன்னைக்கு நம்ம வாங்குற சேலரியில நமக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ், அதாவது இன்னைக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் நம்ம மாறிட்டு இருக்கோம். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே நம்ம சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறோம். லிவிங் காஸ்ட், அதாவது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளோட விலைவாசி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது என்னங்க ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட வருமானமும் அதிகமாக தான் ஆகுது. ஆனால் நம்ம வருமானம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய விலைவாசிகள் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது அதை விட இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களையும் வாங்கி வீட்டில் இஎம்ஐ இந்த மாதிரி மாட்டிக்கிறதுனால நம்மளுடைய வருமானத்தை எந்த ஒரு சேவிங்ஸ்க்காகவும் எடுத்து வைக்க முடிகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பட்ஜெட்டிங் போடணும். நம்ம என்ன மாதிரியான செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பட்ஜெட் போட்டால் தான் நமக்கு தெரியும். நம்ம ஒரு 3 வருஷத்தில் எத்தனை ஃபோன் வாங்கியிருக்கோம், அந்த ஃபோனுக்கு எத்தனை கேஸ் மாற்றிருக்கோம், எத்தனை டெம்பர் கிளாஸ் மாற்றிருக்கோங்கிற விஷயம். அந்த டெம்பர் கிளாஸே எந்த விதமான குவாலிட்டியாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிற விஷயம்லாம் நம்ம போடக்கூடிய பட்ஜெட் மூலயமா தான் தெரியும். இது ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய காய்கறிகள், அந்த கறி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம பட்ஜெட் போடணும். அந்த பட்ஜெட் போட்டால் தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த ட்ராக் எது பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அனாவசியமான விரயமாகக்கூடிய செலவுகளை தான் நம்ம ட்ராக் பண்ண போறோம். செகண்ட், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். அதாவது லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். இன்னைக்கு இவங்க கார்ல போறாங்க, நம்மளும் கார்ல போகணும். இவங்க இந்த கார்ல போறாங்க, நம்ம இதை விட அதிகமான பெரிய கார் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுறதை நிறுத்திட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பைக் தான் வாங்க முடியும்னா நம்ம பைக்கே வாங்கி போகலாம். பைக் வாங்க வேண்டிய இடத்துல காரை வாங்கி அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை தான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் மாட்டிக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு மாசத்துக்கு எப்படியுமே 20 நாள் வந்துடும். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம மொய் பண்ணோன்னு ஏதாவது வைக்கணும். அதாவது அதுவுமே இப்போ ஒரு நம்மளுடைய பெருமைக்காக சில பேர் இவ்வளோ வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கே தள்ளப்படுறாங்க. இப்போ எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால ஒரு 500 ரூபாய் தான் வைக்க முடியும்னா 500 ரூபாய் நான் வச்சா என்ன நினைப்பாங்களோ அந்த ஒரு எண்ணத்துக்காக நான் ஒரு 2000 ரூபாய் என்னால கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு செய்யணும்னு செய்யறது. அவங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம், அதனால அவங்க நமக்கும் இதே மாதிரி செய்யணுங்கிறதும் எதிர்பார்ப்போடையும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைக்கிள் தான் வாங்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பைக்குக்காக, அதாவது சைக்கிளுக்கு கொடுக்க வேண்டிய காசை பைக்குக்கு இஎம்ஐயா முன்பணமா கொடுத்து அதை இஎம்ஐல வாங்குறீங்க. இல்ல என்னால பைக்கு தான் வாங்க முடியும் அப்படிங்கும் போது அந்த காசை முன்பணமா காருக்கு கொடுத்து அதை இஎம்ஐயா கட்டிட்டு இருக்கீங்க. இப்படி போய் மாட்டிக்கிறத நிறுத்திட்டு நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸை பண்ணிட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம கோல் செட் பண்ணணும்.
இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க ஒரு சில விஷயங்களை ட்ராக் பண்ணணும். அதாவது நமக்கு எந்த இடத்துல விரயம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டிங் போட்டோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் இந்த விஷயத்த நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க போடக்கூடிய பட்ஜெட்டிங்ல இருந்து நீங்க சந்தோஷமே இல்லாத விஷயத்துக்கு கூட நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. அதாவது அந்த டைம் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு ஒரு அனாவசிய செலவா வந்து அது இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்த நீங்க கட் பண்ணலாம். நீங்க டெய்லி வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மந்த்லியில நடக்கக்கூடிய விரயத்தை அதை வந்து உங்களால ட்ராக் பண்ண முடியும். இந்த விரயத்தை உங்களால கண்டுபிடிச்சா மட்டும்தான், அதாவது எங்க லீக் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை உங்களால அடைக்க முடியும். அதை அடைச்சாதான் உங்களுக்கு தேவையான பணமும் வந்து கையில தங்கும். அந்த பணத்தை வச்சு உங்களால சேவிங்ஸும் பண்ண முடியும். இதுல நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து பேலன்ஸ் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம எக்ஸ்பென்ஸுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டே டு டே லைஃப்ல வந்து சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு உண்டியலா வச்சுக்கலாம், இல்லை நீங்க மந்த்லி ஒரு ஸ்கீம் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க ஒரு மாசம் 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் ஒரு 1100 ரூபாவா அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 1150 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள். அதாவது நீங்க இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க ட்ராக் பண்ணும் போது, உங்களுடைய பட்ஜெட்டிங் லிஸ்ட்டை ட்ராக் பண்ணும் போது உங்களால இந்த சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடிகிறதுங்கிறது பாசிபிளான விஷயம் தான். நமக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் டிப்ஸான புக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ நிறைய ரீசெண்டா வந்து சைக்காலஜிக்கல் மணி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நமக்கு பிரபலமாச்சு. த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்ங்கிற புக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, டூ பட்ஜெட்டிங். அதாவது இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போடும்போது தான் உங்களுக்கு எங்க லீக் ஆகுங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை உங்களால அடைக்க முடியும். அது மூலயமா தான் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயமா பிராக்டிஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மினிமலான ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் வந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ நம்மளுடைய சேவிங்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் வந்து தலைகீழாக மாத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் பில்லு தான். இன்னைக்கு நார்மலா வந்து உடம்பு சரியில்லை, இல்லை சடனா ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், இல்லை ஏதாவது வெளியில போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்படி சுச்சுவேஷன்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு மெடிக்கல் பில் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத் தலைகீழாகவே மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது நீங்க போடுறதுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதனால உங்களுடைய சேவிங்ஸோட க்ரோத் மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேபிளே வந்து கொஞ்சம் ஆட்டமாயிடும். ஸோ இது ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஸ்மாலா க்ரோத் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மாசத்துல நீங்க ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்றீங்கன்னா அடுத்த மாசத்துல 1100 சேவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமோ இல்ல ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் உங்களுடைய சேவிங்ஸோட குரோத்தை வந்து பெருக்கலாம். அதை நீங்க பெருக்கிறதுக்கு மூலயமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது மூலயமா உங்களால இன்னுமே வந்து மணியோட சோர்ஸை வந்து உங்களால் அதிகப்படுத்த முடியும். எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு கையில் பணம் வர வர அது பணம் தங்கும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே ஆரம்பிக்க தோணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் கையில் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் நம்ம அதிகமாக சேவ் பண்ணோங்கிற ஒரு மோட்டிவேஷனை அதுவே தானாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபினான்ஷியலை பற்றி, இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி ஸ்கூல்லையோ நம்மளுடைய டே டு லைஃப்லையோ யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலி கூட நம்ம வந்து இந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைக்கு என்ன தெரிய போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை இப்போ வந்து அவங்க கேட்குற ஒரு விஷயத்துக்காக, இல்லை இப்போ என்னால முடியாது, அப்பா இவ்வளோ தானே சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நீ கேட்குற டாய்ஸ் வாங்கக்கூடிய காசு இப்போ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ அதுக்கான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி நீ கேட்குற டாய்ஸை நம்ம வாங்கலாம். இல்லை நீ கேட்குற டாய்ஸ் இப்போ ஒர்த்தானது கிடையாது,
அது உனக்கு இப்போ தேவையானது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். அப்படிங்க சொல்லும் போது அந்த குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இது நான் கண் கூட பார்த்துருக்கேன். நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்தது அவங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட காசு இருக்காமா, இந்த பொருள் எனக்கு வேணும், உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ மெச்சூரிட்டியா அவங்க கேட்குறாங்க. அதுவே எனக்கு பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ உங்க ஃபேமிலி கூடவும் நீங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க கூட உட்காந்து ஒரு பட்ஜெட்டிங் போடுற பிளானை இப்போலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கும் இப்பவே அது வந்து எஜுகேஷனா அவங்களுக்கு டீச் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து நம்ம ரிவர்ஸ் லைஃபை வாழறது கிடையாது. அதாவது ரிவர்ஸ் லைஃப்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அதாவது நமக்கு சைக்கிள் வாங்க வேண்டிய இடத்துல பைக்கை வாங்குவோம். ஏன்னா அடுத்தவங்க நம்ம பெருமையா பேசணுங்கிறதுனால. இல்லை என்னால் பைக்கில் தான் போக முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கார் வாங்கிடுவோம். நம்ம இதுக்கான இஎம்ஐ கொடுத்துட்டு மற்றவங்க காரில் போகிறாங்க, அவங்க நம்மளை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அதாவது தேவைக்காக கார் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை மாதம் மாதம் இஎம்ஐ கட்டும் போது தான் நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இஎம்ஐயோட லைஃப்குள்ளே போகாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே வெல்த்தியாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போவே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணும்போது உங்களோட சேவிங்ஸ் க்ரோத்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.